அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமேட்டராக ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்சும் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் வீக் டேஸ்லையும் வீக்கெண்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் டைப்பும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஹைலி இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ட் டைப் கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த புக்லெட் நான் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டும் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ப்ராபபிலிட்டி தியரி, டொப்பாலஜி, ஃபங்க்ஷன் அனாலிசிஸ், ஆப்ரேஷன் செட். ஸோ கம்ப்ளீட்டாக என்டையர் புக்லெட் இது. ஸோ இது நீட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க. ஸோ ரியல் அனாலிசிஸில் என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, என்ன தியரம் கேட்பாங்க, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் என்ன தியரம் கேட்பாங்க, என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மெட்டீரியல் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டால் போதுமானது. நீங்கள் டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை படிக்க முடியுது, என்னால் இதை சீக்கிரம் படிச்சிடும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். அதுலேயும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், இந்த புக்லெட்லேருந்து வராத கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் அதில் வரும். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே போல் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினும் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து டிஸ்கிரிப்டிவ், ஃபுல்லி டிஸ்கிரிப்டிவ் கான்செப்ட்டுக்கான புக்லெட்டு. இதே புக்லெட் நான் என்ன பண்ண போகிறேன், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து வித்தின் ஒரு 1 or 2 வீக்கில் நெக்ஸ்ட் மந்த்து 10th ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் மந்த்து May 10th உங்களுக்கு வந்து கையில் அந்த புக்லெட் அப்ஜெக்டிவ் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். இப்போதைக்கு டிஸ்கிரிப்டிவ் ரெடியாக இருக்குது. இதனுடைய காஸ்ட், இதனுடைய டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு பில் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதாங்க அப்ஜெக்டிவ் டைப் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான கொஷின் புக்லெட்டு. இதில் இருக்கிற 200 ப்ராப்ளம்ஸ். சார் இந்த புக்லெட்டில் மொத்தம் எவ்வளோ ப்ராப்ளம் சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா 200 ப்ராப்ளம்ஸ் கலெக்ட் பண்ணி கேட்டிருக்கேன். இதோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு 200 ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும். சும்மா அப்படியே நீங்கள் இது இந்த புக்லெட் எங்கே போனாலும் கையில் தூக்கிட்டு போயிட்டே இருந்துருங்க. இதை உட்காந்து படிங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் வந்து கவர் ஆகும். நிறைய கான்செப்ட் இதில் புகுத்தியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு இந்த கொஷின் என்னென்ன கொஷின் காம்ப்ளெக்ஸில் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லைங்களா. இந்த புக்லெட் வாங்கி பாருங்கள், அதனுடைய பியூட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த புக்லெட் நான் ஹெவியாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில இதை மட்டும் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். பட் அது வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போதைக்கு வாங்கி படிக்கலாம். ஓகே, இதே போல் அப்ஜெக்டிவ் டைப்பும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த புக்லெட் நீங்கள் வாங்கிக்கங்க. தேங்க்யூ. ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்டையர் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண புக்லெட் தான். ஸோ இதில் எதுலையுமே மிஸ் ஆகாது. அவ்வளோ டீட்டெயிலாக டோபாலஜியில் எதை படிக்கணும் அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் காம்ப்ளெக்ஸில் எதை படிக்கணும் அதை மட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க. ஓகே, தேங்க்யூ.